கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மாணவர்கள் படிக்கும்போதே அறிவியல் சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். அமைச்சர் பொன்முடி. மாணவர்கள் படிக்கும்போதே அறிவியல் சிந்தனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தின் முதலாம் ஆண்டை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை, ஓவியம் மற்றும் மாதிரி கண்காட்சி பொருள் தயாரித்தல் ஆகிய போட்டிகள் சமீபத்தில் நடத்தப்பட்டன. இதில் சென்னையை சேர்ந்த பள்ளிகளிலிருந்து 361 மாணவர்கள் கலந்து கொண்டதில் 81 பேர் வெற்றி பெற்றனர். இவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அமைச்சர் பொன்முடி விழாவில் கூறுகையில், மாணவர்கள் படிக்கும்போதே அறிவியல் சிந்தனை வளர்த்து கொள்ள வேண்டும். வகுப்பில் ஆசிரியர் பாடம் கற்பிக்கும் போதே ஆர்வமுடன் கேள்வி கேட்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பு தமிழகத்தில் நடப்பாண்டு 60,000 இடங்கள் காலியாக வாய்ப்பு. தமிழகத்தில் நடப்பாண்டு பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை கலந்தாய்வில் சுமார் 60,000 இடங்கள் காலியாக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. 3வது சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிறைவு பெற்றது. இந்த கலந்தாய்வில் பங்கேற்க 1,14,149 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 82,000 மாணவர்களுக்கு தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்தனர். அதில் தரவரிசை இடஒதுக்கீடு அடிப்படையில் 3,769 அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 51,920 பேருக்கு இடஒதுக்கீடு ஆணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tneaonline.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பிஆர்க் படிப்பு தமிழகத்தில் நடப்பாண்டு 682 இடங்கள் காலியாக இருப்பதாக தகவல். பிஆர்க் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் மொத்தம் 656 இடங்கள் நிரம்பி உள்ளன. இந்த ஆண்டு 682 இடங்கள் காலியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 16 முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 1,195 மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த கல்லூரிகளை தேர்வு செய்தனர். அதில் 656 பேருக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு தற்போது சேர்க்கை கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 49 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் என குறிப்பிடத்தக்கது. இதன் விவரங்களை brk.tneaonline.org என்ற வலைத்தளத்தில் அறிந்து கொள்ளலாம். கல்வித்துறை ஆணையால் ஆசிரியர்களுக்கு நிம்மதி. எமிஸ் தளத்தில் பதிவேற்றும் பணிகளை ஆசிரியர்களுக்கு தரக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளி தகவல் சார்ந்த அனைத்தும் எமிஸ் தளத்தில் பதிவேற்றப்படுகிறது. இப்பணிகளில் ஆசிரியர்களை ஈடுபடுவதால் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதில் சிக்கல் என புகார் எழுந்துள்ளன. இதனையடுத்து ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை பணியில் ஈடுபடுத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு தினம். கற்போர் மையங்களில் சிறப்பாக கொண்டாட பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு கற்போர் மையங்களில் செப்டம்பர் 1 முதல் 8ஆம் தேதி வரை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிச்சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநரகத்தின் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 10 லட்சம் பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து நடப்பு கல்வியாண்டில் எழுத படிக்க தெரியாத 6.14 லட்சம் பேர் கண்டறியப்பட்டுள்ளன. அவர்களுக்காக தமிழகம் முழுவதும் கற்போர் மையங்கள் தொடங்கப்பட்டு கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் எழுத்தறிவு கல்வி வழங்கப்பட்டு வருகின்றன. கற்போரையும் தன்னார்வலர்கள் ஊக்குவிப்பதற்கு அவர்கள் வாசிக்கும் பகுதி சார்ந்த தொழிற்திறன்களை வளர்த்தல், கற்போரின் திறன் வளர்த்தல் போன்றவற்றை ஈடுபட்டு வருகின்றன. செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.